Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Kutiba alaikumus siyam kama kutiba alal ladina min qablikum la'allakum tattaqun. وقال النبي صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை கிடைக்க செய்திருக்கிறான். அதை நிறைவேற்றுகிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த நிகழ்வை வருடந்தோறும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற உப்பளிபாளையம் சுன்னத் ஜமாஅத்தினுடைய அனைத்து நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், குறிப்பாக முத்தவல்லி ஆலி ஜனாப் அவுர்மான் குட்டி சாஹிப் அவர்களுக்கும், தலைவர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான நாசருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும், செயலாளர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான ஷான்பாஷா ஹாஜியார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அல்ஹாஜ் சாதிக் சாஹிப் அவர்களுக்கும், இதை போன்ற நிர்வாகத்தினுடைய அங்கத்தினர்கள் நிறைய பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அத்துணை பேர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், தமிழகத்திலேயே அதிக இளைஞர்கள் பயன்பெறுவது, தொழுகையாளிகளாக இருப்பது இந்த கோவை மாவட்டத்தில் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கபூல் செய்து அருள்வானாக. வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக ஒன்றை மறந்து விட்டேன். பள்ளியினுடைய இமாம் எங்க ஜின்ஸுங்கிறதுனால மறந்தாச்சு. கண்ணியத்திற்குரிய அருமை நண்பர் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹஜரத் அவர்கள், இதை போல ஹாஃபிதுல் குர்ஆன் கண்ணியத்திற்குரிய வலியுல்லா ஹஜரத் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் நல்கிடுவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் முதல் 10 என்றாலே அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கிறான், எதனால் கொடுக்கிறான், இதை மட்டும் தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிரப் போகிறேன். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற வேண்டுமானால் அதற்கான வழிகள் என்ன? உலகத்திலே ரஹ்மத் இல்லாமல் வாழ முடியாது. உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா நபிமார்களும் 1,24,000 நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது காசு பணத்தை அல்ல, ரஹ்மத்தை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதைத்தான் இன்றைக்கு ஓதிக்கொண்டிருக்கிறோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ், நீ மட்டும் இரக்கப்பட்டு ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா நபிமார்களும் ரஹ்மத்தை கேட்டார்கள். ரஹ்மத்தை கேட்காத ஒரு நபி கூட இல்லை. கேட்டு 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 கடைசியில் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அல்லாஹ் நபிகள் நாயகத்தை ஆக்கி கொடுத்தார். சொல்லும் போதே குர்ஆனிலே வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்டு பெற வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று ரஹ்மத். அவனை தவிர உலகத்தில் வேறு யாரும் ரஹ்மத்து செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. இந்த ரஹ்மத் எதனால் எல்லாம் கிடைக்கும் என்றால் ஒரு 10 காரியங்கள், அதனால் ரஹ்மத்து கிடைக்கும்.
ரமலானில் இதை செய்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 10ல் 1 இருந்தாலும் ரஹ்மத்து கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹ்மத்துல்லாஹ் இன் குன்த வாசிலன் லிர்ரஹம் வ ஃபஅலன் லில் கைராத். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் யாருக்கு இருக்கிறது என்றால், யார் உறவுகளை சேர்த்துக் கொள்கிறார்களோ, உறவுகளோடு சேர்ந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டு. வாசிலன் லிர்ரஹம் வ ஃபஅலில் கைராத், நன்மைகளை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டு என்று சொன்னார்கள். இந்த உறவுகளை எவ்வளவு தூரம் நாம் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் தம்பிகளோடு சண்டை, மாமன் மச்சானோடு சண்டை, உறவுகளோடு சண்டை. ஆனால் ரமலான் வந்து விட்டால் அல்லாஹ்வின் அருள் வேண்டும் என்று ரொம்ப ஆசை. அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. முடித்த நாயகம் கடைசியாக இதைத்தானே கேட்டார்கள். 90,000 பேர்களை வைத்துக் கொண்டு பெருமானார் என்ன கேட்டார்கள்? உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா? 90,000 பேர்த்த பார்த்து அதுல ஒரே ஒருத்தர் சொன்னாரு, என் மருமகன்ட்ட எங்க மாமனார்ட்ட பேசுறது இல்லைன்னு மருமகன் சொன்னார். மாமனார்ட்ட பேசுறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேசிக்கொள்ளுங்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகனை மன்னிச்சுக்கங்கன்றார். அன்றிலிருந்து இன்று வரை மாமனார் தான் முந்திக் கொள்கிறார். மருமகன் நெஞ்ச நிமித்திட்டு இருப்பார் எப்பயுமே. அப்படி இறங்கிலாம் வரமாட்டார் அவர் சீக்கிரம். காரணம், மாமனார் அனுபவம் பெற்றவர். அதனால் முந்திக் கொண்டு மருமகனிடத்திலே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். பெருமானாரினுடைய கண்களில் கண்ணீர். பெருமானார் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ரப்பே, நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு செல்லுகிற போது உறவை முறித்த ஒருவர் கூட இல்லை. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உறவை முறிக்காத குடும்ப தலைவரா? இந்த ரமலானிலே கிடைக்கிற எல்லாம் கிடைத்துவிடும். உறவை முறித்த குடும்ப தலைவரா? உறவை முறிப்பவர்களுக்கு ரமலானில் பாக்கியம் இல்லை. யார் உறவை சேர்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற போது, தன் மனைவியை, தன்னுடைய மகளை ஆயிஷாவை இட்டுக்கட்டிய மிஸ்தாஹ், மாசம் மாசம் பணம் கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை தவறாக பேசியதால், இட்டுக்கட்டியதால் பணம் கொடுப்பதை நிறுத்தினார்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டானே, வலா யாத்தலி உலுல் ஃபத்லி மின்கும். உறவுன்னு சொன்னாவே இப்படித்தான், என்ன செஞ்சாலும் பேசுவான். உலகத்தில் ஆக சிக்கல் உறவுகளுக்குள் தான் இருக்கிறது. உபகாரம் காலம் முழுவதும் உபகாரம் பண்ணாலும், ஆமா இவர் என்ன கிழிச்சிட்டாரு என்று உறவுகள் பேசுவார்கள், உறவுகள் ஏசுவார்கள். மனைவி பேசாத உடையா உலகத்தில் இல்லையா? மனைவி பேசாத உடையா? கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் இயற்கையாகவே பேசிக் கொள்ளுகிறார்கள், சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதை போல இந்த உறவுகள், இந்த இரத்த உறவுக்குன்னு ஒரு அழுத்தமான ஆழமான பவர் இருக்கிறது. அந்த உறவுகளை சேர்த்துக் கொண்டவர்கள் உலகத்திலே தோற்பதே இல்லை. ரஹ்மத் முதலில் அவர்களுக்கு உண்டு. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக. இன் குன்த அவ்வாஹன் வ தல்லாஅல் லில் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குர்ஆன் ரஹ்மத்தை இழுத்துக் கொண்டு வந்து சேர்த்துவிடும். குர்ஆனின் பக்கம் ஒதுங்குதல், குர்ஆனை ஓதுதல். அப்ப ரமலான் வந்து விட்டது. குர்ஆனால் ரமலானுக்கு சிறப்பு. குர்ஆன் இறங்கியதால் ரமலான் சிறப்பை பெற்றது. குர்ஆன் இறங்கியதால் லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்தது. அப்ப இந்த லைலத்துல் கத்ருக்கே காரணம் குர்ஆன் என்கிற போது, ரமலானிலே குர்ஆன் ஓதக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் குர்ஆன் ஓதினார்கள்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த ரமலான் வந்து விட்டால் 30 குர்ஆன் முடிப்பார்களாம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 60 குர்ஆன், பகலில் 1 இரவில் 1.
இதெல்லாம் சொன்னாக்கா பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வராது இல்லையா? அஜரத்தை சொன்னாக்கா 30 குரான் 60 குரானுங்கிறாரு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸாது ஓதணுமா இல்லையா? ஆக கடைசியாக கடைசி தரமாக ரமலான் முழுவதற்குள் ஒரு குர்ஆனையாவது முடிப்பவர்களாய், வாய்ப்பு உள்ளவர்கள் 3 குர்ஆன், வீட்டில் இருக்கிற பெண்கள் 10 குர்ஆன், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுகிற நன்மக்களாய் மாற வேண்டும். அப்படி ஓதினால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைத்துவிடும். இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆனை ஓதினாலும் ரஹ்மத்து கிடைக்கும், குர்ஆனை கேட்டாலும் ரஹ்மத்து கிடைக்கும். குர்ஆனுக்கான பவர். ஆனா இன்றைக்கு குர்ஆன் ஓதத் தெரியவில்லையே, ஓதத் தெரியவில்லை என்றாலும் பக்கம் பக்கமாய் பாருங்கள், பல முறை ஓதிய நன்மை கிடைத்துவிடும். 70 வயசுல குர்ஆன் ஓதத் தெரியவில்லை என்று கவலைப்பட்டார். 76ல மௌத்தா போனார். ஹாஃபிதுல் குர்ஆனாக, குர்ஆனை மனனம் செய்தவராக. கவலைப்பட்டால் அந்த கவலை பெரிய உருவாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதனால ரமலான்ல நிறைய குர்ஆன் ஓதுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மூன்றாவதாக ரஹிமல்லாஹு இம்ரான் அஸ்லஹ லிசானஹு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்து செய்கிறான் யார் தன்னுடைய நாவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ரமலான் வந்துருச்சு, தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. ரமலான்ல உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். கண்ணு இப்ப போனதுல இருந்து சகர் வரைக்கும் தடவி தடவி பார்க்க கூடாது இல்லையா? நிறைய இளவல்கள் மாஷா அல்லாஹ் சகர் வரைக்கும் அந்த செல்போனில் என்னதான் இருக்கிறதோ தெரியவில்லை, அதிலேயே மூழ்கி போய் முத்தெடுக்கிற நிறைய பேர்கள் வந்து விட்டார்கள். அதனால இப்ப இருக்கக்கூடிய யாருக்குமே 4 இமாம்லாம் தெரியவே தெரியாது. இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் மட்டும்தான் ஒரே இமாம். இன்னைக்கு உம்மத்துக்கு கூகுள் தான். அதை ரஹ்மத்துல்லான்னு சொல்றதா லானத்துல்லான்னு சொல்றதான்னு தெரியல. எதை தொட்டாலும் அதற்குள்ளே சென்று நல்லதும் கெட்டதும் அத்தனையும். அதனால கண்ணும் நல்லதை செய்ய வேண்டும், காதுகள் நல்லதை கேட்க வேண்டும், நாவுகள் திக்ரில் நடமாட வேண்டும். ரமலான் வந்துருச்சு. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. என்ன அருமையான துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன், என்னை மன்னித்து விடு. கேட்டுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலகாங்கிதம் அடைகிறான். இந்த நாவுக்கு மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே 2 வேலை பார்க்கறது இந்த நாவு மட்டும்தான். கண்ணு பார்க்கிற வேலையை செய்யும், காது கேட்கிற வேலையை செய்யும், மூக்கு சுவாசிக்கிற வேலையை செய்யும். இந்த நாக்கு மட்டும் பேசுற வேலை, சாப்பிடுற வேலை 2 செய்யும் இல்லையா? அப்ப பேச்சும் கம்மியாகணும், சாப்பாடும் கம்மியாகணும் ரமலான்ல. அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, அதுவும் குறிப்பாக கோவை வாழ் மக்களுக்கு சாப்பாட்டை பத்தி சொல்லித்தர தேவையில்லை. மிகவும் குறைவாக சாப்பிடுபவர்கள் இல்லையா, ரொம்ப கம்மியா பிரியாணின்னா பிடிக்காது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ரமலான் மாதத்தில் அளவோடு சாப்பிடுகிற நன்மக்களாய் மாற வேண்டும். கம்மியா சாப்பிடணும். நம்ம தான் இருக்கிறதுலே அதிகமா சாப்பிடக்கூடியவர்கள் யாருன்னா, மற்ற நேரம்லாம் 3 நேரம் சாப்பாடு. ரமலான்ல 8 தடவை சாப்பிடுறத 3 நேரத்தில் 2 நேரத்தில் சாப்பிடுற. நோன்பு என்பதே புதுசா அல்லாஹ் ஒண்ணு உருவாக்கி தரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்று வரை விரதம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் விரதத்தை சொல்லுகிறது. நம்ம இஸ்லாம் அல்லாஹ் சொன்னான் விரதம் என்றால் என்ன தெரியுமா? எல்லாரும் சாப்பிடுற நேரத்தில் நீ சாப்பிடாத, உலகத்தில் எவனுமே சாப்பிடாத நேரத்தில் நீ சாப்பிடு, இதான் விரதம். சகர் 3 மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி சாப்பிட சொல்லுங்க, சாப்பிடாமே நோன்பு வச்சிடறோம், விட்டுருங்க நம்மள இல்லையா? யாரும் சாப்பிடாத வேளையில் நீ சாப்பிட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சாப்பிடுகிற நேரம் மதிய நேரம், சாப்பிடாத, இதான் நோன்பு. அப்ப இந்த நோன்பை பசியை உணர்ந்து, மற்றவர்களின் பசியை உணர்ந்து, ஏழைகளை உணர்ந்து நோன்பு வைப்பவர்களாய் மாற வேண்டும். மருத்துவர் சொல்றாரு சப்பாத்தியா சாப்பிடுன்னா உடனே சாப்பிடுறாரு. மருத்துவர் சாப்பிடாதன்னா சாப்பிடாம இருக்கிறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1 மாதம் நோன்பு வையுங்கள், உடல் ஆரோக்கியம், அஸ்ஸௌமு சூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும்.
கஞ்சி குடிக்கிறது தவறு இல்லை, அதோட முடிச்சுட்டு சகருக்கு போயிடணும் இல்லையா? கஞ்சியில் பார்த்தாக்கா உளுந்த வடை, பருப்பு வடை, அந்த வடை, இந்த வடை, சமோசா, அடுத்து யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு எட்டி பார்க்குற வேலை இல்லையா? வேற என்ன, நாளைக்கு புதுசா எதையாவது இறக்குமதி பண்ணலாம். அந்த அசரிலிருந்து மகரிபு வரைக்கும் இருக்கிற நேரம் ஆக உயர்ந்த நேரம். அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்கி யார் என்ன கேட்கிறீர்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் இறங்கி கேட்கிறான். நம்மால் சமோசா கேட்கிறான். அசல்ல இருந்து மகரிபு வரைக்கும் அந்த சமோசா அவருக்கு வைங்க, இதை வடை இவருக்கு வைங்க, இதை இவருக்கு வைங்க. நஊதுபில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்டாலும் கிடைக்கிற நேரம் அசரில் இருந்து மகரிப் வரை. அப்ப அந்த நேரத்திலே குறிப்பாக அசர் டு மகரிப் நம்முடைய நாவு திக்ரிலே நடனமாட வேண்டும். திக்ர், நிறைய திக்ர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அசர் டு மகரிப் வரை திக்ர் செய்யக்கூடிய நோன்பாக எத்தனை நோன்பு முன்னால் கழிந்திருக்கலாம். இந்த நோன்பு திக்ரிலே கழியக்கூடிய நோன்பாக ஆக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நான்காவதாக யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான்? ரஹிமல்லாஹு இம்ரான் இக்தஸப தீபா வன்ஃபக கஸ்பா வகத்தம ஃபضலா. ஹலாலான முறையில் யார் சம்பாதிக்கிறாரோ, தன் தேவைக்கு யார் அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு மிச்சம் உள்ளதை மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். இக்தஸப தீபா, ஹலாலான வருமானங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பல் ஆலமீனே ரமலானிலே ஹலாலான வருமானத்தை கொண்டு நோன்பு நோற்பவர்களாக எங்களை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எஞ்சி இருக்கிற மிச்ச பொருளை யார் செலவு செய்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே கர்ரீஹில் முர்சலா, காற்றை போல தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிறது எல்லாமே தர்மம் தான். ரப்பல் ஆலமீன் சூரியனை தர்மமாகத்தான் கொடுத்திருக்கிறார். சந்திரன், விதைகள், வித்துக்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்த தர்மம் தானே. அந்த தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எதுன்னா காத்து தான். கொரோனாவுக்கு பின்னாடி ஆக்சிஜனை பத்தி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது இல்லையா? கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் அஜர்த்து நல்லா இருக்கீங்களான்னு போன் பண்ணுவாங்க. கொரோனாக்கு பின்னாடி எல்லாம் அஜர்த்து இருக்கிறீங்களான்னு போன் பண்றாங்க. இப்ப நிலைமை அந்த அளவுக்கு மாத்திருச்சு கொரோனா. ஆக்சிஜன், அந்த காற்றினுடைய விலை பல கோடி. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இலவசமாகத்தான் தருகிறான். இலவசமாகவே ரப்பு தருகிறான் இல்லையா? உப்படிப்பாளையத்திற்கு 4 மணி நேரம் காற்று, கரண்ட் வராதுன்னா இருந்துடலாம். காற்று வராதுன்னா என்ன ஆக முடியும்? கோயம்புத்தூருக்கு 4 மணி நேரம் காற்று வராது, எல்லாம் கபரஸ்தானுக்கு போயிட வேண்டியதுதான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், பெருமானார் காற்றை விட அதிகமாக ரமலானிலே தர்மம் செய்வார்கள். அப்ப ரமலான் மாதத்தில இதுக்கு பெரிய வசதி படைச்சிருக்கணுங்கிற அர்த்தமெல்லாம் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து மிக குறைவானதாக இருந்தாலும் தர்மம் செய்கிற பழக்கம் ரமலானில் வந்துவிட வேண்டும். ஸஹல் ரலியல்லாஹு தஆலா தபூக் போர்க்களத்தில் எவ்வளவு கொடுத்தாங்க? எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஆனா ஸஹல் ரலியல்லாஹு தஆலா, இந்த பேருக்கே ஒரு பரக்கத். ஸஹல் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க, மனைவிட்ட கேட்டாங்க, யார்ட்டும் எதுக்குமே இல்லை, ஒரு வாளி தண்ணீர் இறைத்தால் ஒரு பேரித்தம்பழம், 19 பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அரபுகள் சாப்பிடுவதும் வீணாக்குவதும் அந்த பேரித்தம்பழத்தை தான். தூக்கி எறிகிற பொருள் 19 பேரித்தம்பழத்தை போர் நிதியாக வருகிற போதே மனமெல்லாம் போராடுகிறது. இதை ஏற்பார்களா, எள்ளி நகைப்பார்களா, என்ன செய்வார்களோ, ஏளனமாக நம்மை பார்த்து விடுவார்களோ என்று பல்வேறு சிந்தனையோடு கொண்டு வர பெருமானார் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு ஓடி போய் அந்த பொருளை வாங்கினார்கள். ஏழை ஸஹலின் பொருளை வாங்கி அந்த பேரித்தம்பழத்தை தூவி ஸஹலின் உழைப்பாள், ஸஹலினுடைய உள்ளத்தை ரப்பு பார்த்து விட்டான். அந்த விசாலமான உள்ளத்தில் அவர் சம்பாதித்துக் கொண்டு வந்த சின்ன பொருளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். தபூக்கிலே வெற்றி என்றார்கள். போருக்கு போறதுக்கு முன்னாடியே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது, போரே நடக்கலையே. அப்ப பெருசா சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறது அல்ல, சின்ன சின்ன சம்பாத்தியத்திலும் சிறு சிறு உதவிகள் அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு வந்து கொட்டிவிடும். அஞ்சாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத் செய்கிறான்? ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்லா கப்ல அல் அஸ்ரி 4,
அசரு தொழுகைக்கு முன்னால் யார் முன் சுன்னத்து 4 ரக்காத் தொழுகிறாரோ, நான் எந்த காலத்திலையுமே சுன்னத் தொழுகிறேன் சேர்த்து, நீ என்ன திடீர்னு அசர் என்ன? அசரினுடைய முன் சுன்னத்து தான் சுன்னத்துக்கள்லயே கஷ்டமான சுன்னத்து. எந்திரிச்சு கரெக்டா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் என்று சொல்லி காட்டுகிறார்கள். வேறு யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான்? 6வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் அல்லக சௌதஹு ஃபி பைத்தி. வீட்டுல எவன் சாட்டையை தொங்க விட்டிருக்கிறானோ, அடிக்கிறதுக்கு இல்ல, லியுஅத்திப வலதஹு, குழந்தையை சரியாக வளர்ப்பதற்காக. யார் குழந்தையை கண்டித்து வளர்க்கிறாரோ, இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான விஷயத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள். கண்டித்து வளர்க்கிற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறார். நம்ம காலத்துல எல்லாம் கண்டிப்பு இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு புள்ள 2 புள்ள என்ன நினைக்கிறானோ அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துறோம். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது என்ற சிந்தனை இன்றைக்கு எல்லா பெற்றோர்களின் உள்ளத்திலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பெற்றோர் சொன்னதை பிள்ளைகள் கேட்ட காலம் மாறி பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர் கேட்கிற காலத்திற்கு வந்திருக்கிறோம். டாடி உங்களுக்கு எதுக்குமே தெரியாது டாடி. சொல்றது எத்தனை? 8 வயசு. உனக்கு ஒன்றும் தெரியாது டாடி அப்படின்னா ஒரு சந்தோஷம் புலகாஞ்சிதம். என் பிள்ளை எனக்கு எதுக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டான். இது பெருமையா? சாட்டை எடுத்து அடிக்கணும் இல்லையா? தெரியாமைய வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருக்கிறாரு. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அப்ப அதவு கொடுக்கிற பெற்றோர்களுக்கு, நல் ஒழுக்கத்தை கொடுக்கிற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வதாக சொன்னார்கள், ஒருவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். யார் தெரியுமா? ரஹிமல்லாஹு ரஜுலன் ஸல்லல் கதாத், காலையில் தொழுகிறார், சுலுகு தொழுகை. கரஜ யஊது மரீலன் யுரீத், நோயாளிகளை நோய் விசாரிக்கிற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். நோயாளிகளை நோய் விசாரிக்கிற பழக்கம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. நோயாளிகளை போய் நோய் விசாரிக்கிறதுலாம் இல்லை. நோயாளி தான் நோயாளின்னு சொல்லவும் வெக்கப்படுறான். அப்படியே மறைச்சு 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 சக்கராத்து வரைக்கும். கடைசியில் மௌத்தா போனோம்னு அவருக்கு கேன்சர் இருந்துச்சான், அவருக்கு அது இருந்துச்சா, கிட்னி ஃபெயிலாம், அவருக்கு கல்லீரல் வீக்கம். எப்ப? மௌத்தா போனதுக்கு பின்னாடி. இருக்கிற போது துஆ செய்கிற பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு. ஒரு பொம்பளை பிள்ளை சாத் ரலியல்லாஹு, சாத் இப்னு அபி வக்காஸ் பெரும் கோடீஸ்வரன். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு, ரசூலே வாருங்கள் நாயகமே. பெருமானார் நோய் விசாரிக்க வர்றாங்க. ரசூலே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஆனா அல்லாஹ் எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அது முழுவதையும் நான் தர்மம் செய்ய நாடுகிறேன், மஸ்ஜிது நபவிக்கு கொடுக்க நாடுகிறேன். நம்மள்ட்ட சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் மனசு மாறிடுவாரு, டக்குன்னு எழுதி வாங்கிடுவோம் நம்ம இல்லையா? அவர் சொல்லும் போதே விடக்கூடாதா, குடிச்சிடணும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், உன் குழந்தை ஏழையாகிவிடும், வேண்டாம். பெருமானாரே ஒரு பாதியாவது கொடுக்கிறேனே. பெருமானார் வேண்டாம், 3இல் 1 பகுதி தருகிறேன் ரசூலே, வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் நாயகன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஏற்றுக்கொள்கிறேன், 3இல் 1 பகுதி. ரசூலே நான் மௌத்தா போக போறேன். நோயாளி சொல்றாரு, நான் மௌத்தா போக போறேன், என் பொருளாதாரத்திலிருந்து கொடுத்துட்றேன், மிச்சத்தை என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, நோயாளி அப்படித்தானே புலம்புவாங்க, அல்லாஹும்ம லா பாஸ் தஹூர், அல்லாஹ் இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு, இவருக்கு குழந்தை செல்வத்தை கொடு. ஆரோக்கியத்தை மட்டும் ரசூல் கேட்கல. அப்ப நோயாளிகிட்ட போன உடனே இதைத்தான் சொல்லணும். அங்க போய் டேரா போடக்கூடாது. போன உடனே லா பாஸ் தஹூர், அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியம் தருவான், அல்லாஹ் நீ நினைத்ததை எல்லாம் கொடுத்து அதை விட பன்மடங்கு சிறப்பை தருவான். முடிச்சுட்டு வெளியே வந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபாஸ் தஹூர் சொல்லிட்டு உனக்கு குழந்தையை தருவான். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து 13 பிள்ளைகள், 13 பிள்ளைகள். அவங்க நோய் விசாரிக்கிற பண்பு நாயகத்திற்கு சொந்தக்கார பண்பு. நோய் விசாரிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். இன்னைக்கு நோய் விசாரிக்கிற முறை அல்லாஹு அக்பர். அது மாதிரி நோய் முடிச்ச உடனே போய் விசாரிக்க கூடாது. அவர் ஆரோக்கியம்லாம் ஆகி நல்லா வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அட்டாக்கில் போய் வீட்டுக்கு வந்து எல்லாமே ஜம்முன்னு இருப்பார், அதை மறந்து இருப்பாரு. உங்களுக்கு எப்படி நெஞ்சோலி வந்துச்சுட்டாக்க திருப்பி வந்துடும். முடிச்சதுக்கு பின்னாடி விசாரிக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வதாக சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். யார் தெரியுமா?
சல்லா சும்மா ஐக்கலாக லகு சல்லா ஃபில் லைல் சும்மா ஐக்கலாக லகு ஃபஸல்லு. தானும் இரவிலே தொழுது தன் குடும்பத்தார்களை எழுப்பினான், அவர்களும் தொழுதார்கள். ரமலான் வந்துருச்சு, தஹஜ்ஜத் கிடைக்க போகுது. நமக்கு பெரிய பாக்கியம். இந்த தஹஜ்ஜத் நேரத்தில் போட்டு அங்க டிபேட் பார்த்துட்டு இருக்க கூடாது. போட்டு விட்டு அவர் ஒரு காயின்ஸ் கொடுக்குறாரு, கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொன்னா சகர் இல்ல, தொழுகையை விட்டுட்டு அங்க போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது கூட. 8 ரக்காத் தஹஜ்ஜத். நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் தொழுதால் அந்த தொழுகைக்கு பேர் கியாமுல் லைல், தூங்கி தொழுதால் அதற்கு பேர் தஹஜ்ஜுத். அவ்வளவுதான் வித்தியாசம். தூங்காமல் தொழுகிற தொழுகைக்கு பேர் கியாமுல் லைல், ஒரு சின்ன தூக்கத்திற்கு பிறகு தொழுகிற தொழுகைக்கு பேர் தஹஜ்ஜுத். அப்ப ரெண்டு எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, கியாமுல் லைலாக இருக்கட்டும் தஹஜ்ஜத்தாக இருக்கட்டும், ஒரு மனிதன் தொழுது தன்னுடைய குடும்பத்தார்களை தூண்ட வேண்டும். ஏனென்றால் ரமலானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் தக்பீர் கட்டினால் வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன் உதட்டை இவரின் உதட்டில் வைக்கிறார்கள். உதுல் 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 திபுத தஅபல்லாஹு லக், மனமாக இருக்கிறது மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று துஆ செய்கிறார்கள். அதனால ரமலான்ல நிறைய தொழுகை. சகர் நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டா இல்லை என்பதே இல்லை. அது அல்லாஹ்ட்ட ராபியத்துல் பஸரியா இப்படி சொல்லி கேட்பாங்களாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாசலை மூடிவிட்டார்கள் ரப்பே. உலகத்தில் 3 மணிக்கு யாராவது திறந்து வச்சு வாங்க உங்களுக்கு விருது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா? திறந்திருக்கிற ஒரே வாசல், ஒப்பற்ற வாசல், உன் வாசல் ரப்பே எனக்கு கொடு. அல்லாஹ்விடத்திலே கேட்கிற நன்மக்களாக மாற வேண்டும், ரஹ்மத்து கிடைக்கும். 9வதாக ரஹிமல்லாஹு ஐனன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் பயத்திலே அழுத கண்களுக்கு ரஹ்மத் உண்டு. இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு 2 சொட்டு கண்ணீர். அல்லாஹ்ட்ட இல்லாத எது? எல்லாமே அல்லாஹ்ட்ட இருக்கு. நாம ஒருத்தரை போய் பார்க்க போறோம்னா முதல்ல யோசிப்போம், அவர்கிட்ட இல்லாத பொருளை கொண்டு போய் கொடுக்கலாமே, அவர்கிட்ட இல்லாத பொருளை கொடுக்கலாமே, நம்ம யோசிப்போமா இல்லையா? அப்ப அல்லாஹ்ட்ட இல்லாத பொருள் என்ன என்றால் கண்ணீர் தான். அல்லாஹ் அழுதுட்டு உட்கார்ந்திருக்கானே. அப்ப கண்ணீர், 2 சொட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க காத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் அழுதுதான் அத்தனையும் சாதித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கண்ணீர் தான் அவர்களின் சாதனைக்கு காரணமாக இருந்தது. நாமளும் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட அல்லாஹ் நான் அழுக மாட்டேன் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். புள்ள அழுதுச்சுன்னாக்கா தகப்பனுக்கு இறக்க வந்துருதா இல்லையா? என் புள்ள அழுதுட்டான், என் புள்ள கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு, என் புள்ள கேட்டதை கொடுக்கலன்னா என் மனசு தாங்காது. இதை போலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானின் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் விழுவதற்குள் ரப்பல் ஆலமீன் தேவைகளை நிறைவேற்றி என்று சொல்கிறார். அப்ப ரமலான்ல 2 சொட்டு கண்ணீரை விட்டு அழுது ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். 10வதாக ரமலானினுடைய முதல் 10 சும்மா கேட்டாலே அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறான். அல்லாஹும்ம அர்ஹம்னா, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய் என்று கேட்டாலே. மற்ற நேரம்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு, ஆனா ரமலானிலே ரப்பே உன்னுடைய அருளை எனக்கு கொடு, ரஹ்மத்தை கொடு, முதல் 10 கொடுப்பதாக சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? முதல் 10 எல்லாம் ரஹ்மத்தை வச்சிருக்கிறான். சபருக்கு பரிசு தான் ரஹ்மத். ஒரு பொருளுக்கு பரிசு இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்குமான பரிசு சபுர், பொறுமைக்கு பரிசு. இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிஃப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பொறுமையா இருந்தாங்க, நான் ரஹ்மத்தை கொடுத்தேங்கிறான். அவங்க பொறுமையெல்லாம் இந்த உம்மத்துக்கு வராது. அதனால ரமலானினுடைய முதல் 10 மட்டும் மொல்ல மொல்ல போகும். நம்மால் பேரே வச்சிருக்கிறான், முதல் 10 மொல்ல போகுமா, நடு 10 நகர்ந்து போகுமா, கடைசி 10 கடகடன்னு போயிடுமா இல்லையா? நம்மால் பேர் வச்சிருக்கிறான். அப்ப இந்த முதல் 10 கொஞ்சம் கஷ்டமா பொறுமையோடு கழிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் இதற்கு அல்லாஹ் ரஹ்மத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த 10 அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்டு பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும். அப்ப ரஹ்மத்தை அல்லாஹ் 10 காரணங்களால் கொடுக்கிறான், அதை நாம் பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. இன்றைய டிப்ஸ், அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ் என்ற ஒரு வசனம்.
அதை தினமும் ஒரு மனிதர் 9 முறை ஓதி வந்தால் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த வசனம் இருக்கிறது. வீட்டில் கஷ்டமா, வியாபாரத்தில் கஷ்டமா, தொழில் துறையில கஷ்டமா, தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் 9 முறை அது ஓதுறது எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? 9 முறை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? சில மல்பூலாத்துகளில் 7 முறை என்று எழுதியிருக்கிறார்கள். 9 முறை ஒருத்தர் ஓத ஆரம்பிச்சா 9 மர்ராத் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. ஒரு அதிகாரி வர்றாரு, அதிகாரியினால் ஏற்படுகிற பிரச்சனை, ஜிஎஸ்டியினால் ஏற்படுற பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் இந்த வசனத்துக்குள்ள. உலகத்துல இந்த வசனத்தை ஓதாமல் ஒருவர் வலியுல்லாவாக இறைநேசராக ஆகவே முடியாது. எல்லா இறைநேசர்களுக்கு சொந்தமான வசனம். அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ். நாளைக்கு போர்ல யாராவது ஆப்ஸா எழுதி போட முடிஞ்சா கொஞ்சம் எழுதி போட்டா எல்லோரும் அதை படமாக எடுத்து பயன்பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி